உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரசார நிகழ்வுகள் 11ஆம் தேதி 11ஆம் மாதம் நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவேற்றது. ஆனால் அதை மீறி நேற்றைய தினமும் இன்றைய தினமும் பிரசார நடவடிக்கைகளை மக்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் சொல்லும் கருத்தை விட்டு நீங்கள் செல்லும் இடங்களில் பாருங்கள். நீங்கள் இதுவரை கண்ட சுவரொட்டிகளும் பதாகைகளையும் தவிர வேறு எங்கெங்கெல்லாம் பதாகைகள் சுவரொட்டிகளை நீங்கள் காணக்கூடியதாக. ஆகவே உறவுகளை நீங்களே சிந்திக்க வேண்டும். தேர்தல் விதிமுறையை கூட கடைபிடிக்க முடியாதவர்கள் பாராளுமன்றம் சென்று எதை கடைபிடிப்பார்கள்? இந்த சட்டத்தை நிலைநிறுத்துவார்கள். இது சிந்திக்க வேண்டிய நேரம். வாக்கு என்பது ஒவ்வொரு மக்களினதும் அடிப்படை உரிமை. அந்த வாக்கை வீணடிக்காதீர்கள். மற்றவர்கள் வீணடிப்பதற்கு ஆகவே சற்று சிந்தியுங்கள். தேர்தல் பிரசாரத்திற்கான நாள் முடிவடைந்த பின்னரும் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். அது தேர்தல் சட்ட விதிகளுக்கு முரணானது. அதனை சற்று சிந்தியுங்கள். முன்முறை நீங்கள் சிந்திக்க மறுத்துவிட்டால் அல்லது மறந்துவிட்டால் இன்னும் 4 வருடங்கள் காவல் இருக்க வேண்டும். செய்த பிழையை சரி. ஆகவே வாக்குரிமை என்பது 4 வருடங்களுக்கு ஒரு முறை அதனை சரியான முறையில் நேர்த்தியாக சரியான ஒரு நபரை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கலாம். பொருளாதார வளர்ச்சி சரி, நாட்டின் வளர்ச்சி சரி, மிகவும் சிறப்பாக அமையும் என்பதை எனக்கு தனிப்பட்ட அதுவே மக்கள் அநேகமானவர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஆகவே உங்கள் வாக்குகளை தவறான உங்கள் வாக்குரிமையையும் வீணடிக்காமல் சீரற்ற காலநிலைகளை சட்டப்போக்கு சொல்லலாம். தேர்தல் தினத்தன்று அனைவரும் சென்று உங்கள் வாக்குரிமையை சரியான நபரை தேர்ந்தெடுங்கள். சரியான நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முறையில் நாட்டில் உள்ள மக்களும் மிகவும் சிறப்பாகவும் நிம்மதியாகவும் பொருளாதாரத்துடன் வாழக்கூடியதாகும். இது போன்ற நீதிக்கான குரல் நிகழ்ச்சியில் உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற சமூக சீர்கேடுகள், பொருளாதார சிக்கல்கள் வெளிக்கொணர்வர் அதனையும் நாங்கள் இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள்